வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. சூப்பர். மட்டன் குழம்பு வந்து மட்டன் குழம்பு. இது மட்டன்னு, உருளைக்கிழங்கு, இது முள்ளங்கி, இது மூணும் போட்டு குழம்பு சூப்பராக மட்டன் குழம்பு. இந்த பெப்பர்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வச்சு மட்டன் குழம்பு. இந்த காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டு தன்மை கொஞ்சம் குறையும். ஆமாம், அதாவது வெறும் மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு இந்த நூக்கலோ இல்லை முள்ளங்கி போட்டால், முள்ளங்கி எந்த காய்னாலும் முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், திகட்டு தன்மை குறையும், காயும் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போடலாம். வயசானவங்க மட்டன் சாப்பிட்றதுக்கு குறையும், அதே மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் காய்ங்களாம். இப்போது சாதம், இது சுட சுட சாதம் ரெகுலராக வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸு ஸ்டீம்டு. எப்படின்னா இது இருக்கும், இந்த ஸ்டீமருக்குள்ள தண்ணி ஊற்றி மேலே பாத்திரம் தனியாக ரைஸ் போட்டு அது போட்டு அது வந்து 1:3 தண்ணி, ஒரு 1:3 தண்ணி ஊற்றிட்டா சாதம் வந்து நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும். இது உள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைட்டுக்கு சூடு பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே. அதனால தான் அந்த பாத்திரத்தில் நான் தனியாக வைக்கிறேன். குழஞ்சி போகாது, நல்லா கிரெயினாக நல்லா செப்பரேட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி அதை சாதத்தை வச்சிடணும். சாதம் வந்து நல்லா பார்க்கவே வேண்டாம், நம்ம அது பாட்டுக்கு ஆகிடும். 1:3 ஊற்றிட்டோம்னா நைட்டு கொஞ்சம் தண்ணி இது உள்ளே ஊற்றிட்டு திருப்பி நம்ம மூடி வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா சூடாகிடும். சூடாக சாப்பிட்லாம், எப்போ வேணும்னாலும் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டைரெக்டாக வச்சாக்கா அதை அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் நான் இப்படி வைக்கிறேன். யாரோ கேட்டாங்க வந்து, ஏன் இப்படி வைக்கிறீங்க நீங்கள் டைரெக்டாக வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் விஷயம். எப்போ வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுவிட்ச் ஆன் பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு அமௌண்ட் தண்ணி ஊற்றிட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி 1:3 தண்ணி விட்டிங்கன்னா அது தண்ணி இது போனாலும் ஒரு வார்மருக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த குழஞ்சி போகிறதோ ஓவர் குக்குடு பிரச்சனை வராது. திறந்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான். அப்புறம் ரசம். இதுதான் இன்றைய சாப்பாடு. சிம்பிள் சாப்பாடு, ஆனால் சூப்பர் சாப்பாடு. இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.